போதும் போதும்டா, ரொம்ப குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். முதலாளி காலையில இருந்து 650 ரூபா வசூலா இருக்கு முதலாளி. பெரிய வீட்டுல கொடுக்குவா சின்ன வீட்டுல கொடுக்குவா? காலையில வசூல் தான் பெரிய வீட்டுல கொடுத்துட்டிய. 300 ரூபாவை சின்ன வீட்டுல கொடு, மீதிய நம்ம முனி மாவட்டத்துல கொடு. பாவம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி. அவ பிள்ளைங்க எப்படி போனா நமக்கு என்ன முதலாளி? அவ புள்ள இவன் புள்ளன்னு பிரிச்சு பேசாதடா, நம்ம புள்ளன்னு பொது நிலத்துல பேச கத்துக்கடா. ஏண்டா இந்த 3வது வீட்டுல ஒருத்தி குழகுழன்னு இருந்தாலே எப்படி இருக்கா? முதல்ல தளதளன்னு இருந்தா முதலாளி, இப்ப துரும்பா போயிட்டா. ஆத்தா வந்து விபூதி வச்சவரனா சரியாச்சு. சரியா போச்சு இல்ல? மடக்க வேண்டியதானே. அவளை மடக்கிறது ரொம்ப சுலபம் முதலாளி, ஆனா விபூதி வச்சவனதான் மடக்க முடியாது. அப்ப நம்ம முதலாளியால மடக்க முடியாது. கண்டிப்பா முடியாதுடா, அவங்க அண்ணன் பெரிய முரட. அப்ப நம்ம முதல்ல மாடல் இல்லைன்றியா? ஏது பண்ணா கைய வெட்டிடுவானா இல்ல காலை வெட்டிடுவானா? உங்க அரிப்ப நீங்க தீர்த்துக்காதீங்கடா. வெட்டிடுவான் குத்திடுவான் அவன் செய்யறானோ இல்ல நீங்க செஞ்சிருவீங்க போல இருக்கு. பெரிய ஆளாவ விபூதி வைக்கிறவ மடக்க முடியாத? பெரிய பெரிய கடல்லாம் நான் நீச்சல் அடிச்சிருக்கேன்டா. அவ என்ன சாதாரண குட்டை, நடந்து போயிடுவோம் தெரியுமா? மடக்கிறேன். பள்ளத்தார பள்ளத்தார, என்னடா என்ன இந்த நேரத்துல? வா வா. என்ன சமாச்சாரம் சொல்லு. அதை ஏன் கேக்குறீங்க? என் 2வது சம்சாரம் பிரசவ வேதனையில் துடிக்குது. ஆத்தா வந்து விபூதி வச்சா நல்லா இருக்கும். அடடே, பாண்டு குமாரபாளையம் போயிட்டா, வண்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லையடா. அதனால என்ன என் வண்டியில கூப்பிட்டு போறேன்? உங்க வண்டியை பூட்டி நான் கூப்பிட்டு போறேன். வேற பார்த்தா சரி போய் வண்டி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. வரங்க. என்ன காதுல விழுந்துச்சு இல்ல? ஆத்தாள கூட்டிட்டு போய் 90 போட்டுட்டு காணிக்கை வாங்கிட்டு வந்து சேருங்க. வாங்க வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதான் நம்ம பண்ண ஊருக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் தெரியாது. எங்க? எது எங்க? யார் என் பொண்டாட்டியா? சும்மா இதா இருக்காள என் பொண்டாட்டி. பாவி, முதல்ல எங்களை கொண்டு போய் வீட்டுல விடு. பாவின்னு சொல்லாத, பரமாத்மான்னு சொல்லு. எல்லாரும் அம்மனை தொட முடியுமான்னு சொன்னாங்க, ஆனா தொடலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப எங்களை வீட்டுல கொண்டு போய் விட போறியா இல்ல சத்தம் போட்டு ஊட கூட்டிட்டுமா? கூட்ட கொஞ்சம் உன் புண்ணியத்துல ஊர் சுத்தமாகட்டும். எல்லாம் எலெக்ஷன்ல சொன்னாங்க, விலையை தான் கூட்டினாங்க. அம்மனை தொட்டா கண்ணை குத்திருமாமே. கண்ணை குத்துனா என்ன? கண்ணா முக்கியம். ஆத்தா தொட்டா கண்ணு வந்துட போகுது. நான் சொல்றதுக்கு ஒத்துக்க, கொண்டு போய் விட்டுறேன். யாராவது ஓடிவாங்க, எங்களை காப்பாத்துங்க. இது நம்ம இடம், நான் தான் காப்பாத்தணும், நான் தான் கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் காப்பாத்துறேன். நீ வாக்க இந்த மடியில உட்கார். வரியா இல்லையா? முதலாளி மாப்பிள, நீ இங்கேயா இருக்க? போய் சாராயம் குடிச்சிட்டு அந்த ஓரமா குப்புற வச்சு படுத்துக்க போ. அவன் சும்மா வெளியே சொல்ல மாட்டான். சொல்லல, போயிட்டான் பாரு. முதலாளி வேண்டாம், விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல, நமக்குள்ள பிரச்சனை. வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், ஏன்னா அவன் பேசிக்கிட்டே இருக்கான், பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 சாத்துங்கடா. என்கிட்ட கூலி வாங்குற அனாத பயணி எனக்கா புத்திமதி சொல்ற? முதலாளி நான் என்ன சொல்ல? முதலாளி நான் பேர் தெரியாத அனாத பணத்துக்கு முன்னாடி எனாம ஆடுற பய
உனக்கு கோவம் வருதா? முதலாளி, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல உன்னை காப்பாத்திக்க, அப்புறம் ஆத்தாவை காப்பாத்தலாம். நிறுத்தியா? எதுக்கா இப்படி சித்திரவதை செய்யற? இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறியே, மனுஷனா மிருகமா நீ? இந்த பார், இது பாருங்க, இது எனக்கும் என் முதலாளிக்கும் உள்ள விஷயம். நாங்க தீர்த்துக்கிறோம். பாய திறந்து ஆத்தான் கூப்பிட வக்கில்லாத குடிகார பய இந்த ஆத்தாவை பத்தி பேசுறியா? என்ன மன்னிச்சிருங்க முதலாளி, நீங்க புறப்படுங்க. ஒரு நிமிஷம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா வல்லத்தார் மட்டும் இல்ல, இந்த ஊரை சேர்ந்து என் முதலாளி வெட்டி போட்டுரும். அவரை நம்பி இருக்கிற 2 பொண்டாட்டிங்க, 4 குழந்தைங்க, கூட வேலை செய்யற 45 குடும்பமும் தெருவுக்கு வந்துடும். நீங்க பெரிய மனசு பண்ணி வெளியே சொல்லாம இருந்தா அவர் திருந்த ஒரு வாய்ப்பா இருக்கும். மாப்பிள, என்ன மன்னிச்சிரு மாப்பிள. குடும்பம்னு ஒண்ணு இருந்ததையே நான் மறந்துச்சு மாப்பிள. எல்லா பொம்பளைங்களையும் ஒரே மாதிரி நினைச்சேன் பாரு. நான் மனுஷன் இல்ல, பணம் கிட்ட போயிருந்த எனக்காக மன்னிப்பு கேட்டு என் மானத்தை காப்பாத்தின பாரு, நீதான் மனுஷன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருமா. முதலாளி, நீங்க போங்க, நான் உங்களை விட்டுட்டு வரேன். போங்க. தம்பி தர, எங்க வீட்டுக்காரருக்கு என்ன நடந்தது, எப்படி வந்தோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, என்ன கொண்டு வந்தோன்னு தான் பாப்பாரு. அதனால வீரம் காணிக்கையா கொடுத்ததா சொல்லி இதை நீயே அவர்கிட்ட கொடுத்துரு. என்ன விபூதி போட்டு வரதுக்கு அவ்வளவு நேரம்? என்னடா நீ வந்திருக்க, வேற வரல? அவருக்கு வேலை இருக்கு, என்ன விட்டுட்டு வர சொன்னார். அப்படின்னா அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் கொடுக்கலையா? அம்சவேணி, நீ இங்கேயா இருக்க? தம்பிதோட முதலாளி பகைச்சுக்கிட்ட ராத்திரி நம்மளை காப்பாத்திருக்க. நம்ம யாரோ அவர் யாரோ, நமக்காக முதலாளி ஏன் பகைச்சுக்கணும்? அதுதாம்மா மனசு. மச்சி வீட்டுல இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் காசும் பவுசும் தான். குடிசையில இருந்தாலும் அவங்க கிட்டதான் பாசமும் பிரியமும் இருக்கு. மனசால அவங்க எவ்வளவோ உசந்தவங்க. சந்தையில போய் ஆடு பிடிக்கணுமா, முதல்ல அவனை சீக்கிரம் வர சொன்னார். அதோட முக்கியமான வேலை இருக்கு, இப்ப வர முடியாதுன்னு சொல்லுப்போம். சாராயங்குடிக்கு போகலாம், சாவு காட போ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் 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 முண்டோ, நான் சொல்றது கேளு. நான் ஒரு பேர் சொல்வேன், நீ அத திருப்பி சொல்ற. சொல்வியா?
சுகமா இருக்கிற பொண்ணுக்கு விபூதி வைக்க போன இடத்துல இடுப்பு வழியால துடிச்சிட்டு இருக்காளு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி வடியில இருந்து அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கியே, நல்லா இருக்கா உனக்கு? கூப்பிடாதப்பா. உனக்கு பிறக்கிற குழந்தைய உன் அம்மான்னு கூப்பிட விடுவியா? சொல்லு, உனக்கு பிறக்கிற குழந்தைய உன் அம்மான்னு கூப்பிட விடுவியா? பெத்தவளே அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தடையா இருப்பாளா? என்ன கேக்குற நீ? வரத வண்டி எடு. எங்க இருந்து வண்டி எடுக்கிறது? அதான் கடையானை கட்டி வீசி எறிஞ்சிட்டியே. அந்த கடையானை விட தம்பி தூர கைக்கு பலம் அதிகம். வரத வண்டி எடு. காயத்துக்கு மருந்து போட்டுக்க தம்பி. இது கிடக்கட்டும், முதல்ல புள்ள பொத்துக்குள்ள போய் பார்ப்போ. என்னால தாங்க முடியலம்மா. அம்மா, 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 அத்தா. தம்பி தர உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ உன் முதலாளியே பகைச்சுக்கிட்ட. இன்னைக்கு வண்டிய மறைச்ச, கடையானை புடிங்க எரிஞ்சிட்ட. உள்ள புள்ளதாச்சி பொண்ணு இருக்கான்னு சொன்ன, அவகிட்ட போய் பிறக்க போற குழந்தைக்கு நீதான் ஆத்தான்னு சொல்வியான்னு கேட்ட. அப்புறம் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. எதுக்கா இப்படி எல்லாம் பண்ற? யார் நீ? நான் யாரு, என்ன என்ன மனுஷனா மதிச்சு முதல்ல கேட்டது நீங்க தான். இதே கேள்வியை தான் 18 வருஷமா என்ன நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொதுவா எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மாவோட அன்பும் அப்பாவோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. என் ஆத்தாவ சித்தியோட கட்டுப்பாட்டுல வளர்ந்தவ. தன்னை வளர்த்த சித்தியோட முறைகட்ட வாழ்க்கை பிடிக்காம தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நினைச்சா வீட்டை விட்டு வெளியேறி ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஆனா எனக்கு உயிர் கொடுத்த என் அப்பன் என் ஆத்தாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கல. என் ஆத்தாவையும் என்னைய விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டா. தாலி கட்டினவன் இல்லாம தன்மானத்தோட வாழறதுக்கு என் ஆத்தா போராடினா. என்னை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம தன் சித்தி வீட்டுக்கு திரும்ப வந்தா. சித்தி, பிள்ளைக்கு பசிக்குது சித்தி, கொஞ்சம் சோறு போடுங்க சித்தி. போறேன், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உடம்புதான் பழசு, உடம்பு புதுசாதான் இருக்கு. கையில எண்ணெயும் மனசுல தன் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் குழப்பத்தையும் சுமந்துகிட்ட என் ஆத்தா படியேறினா. நான் பசியால தோண்ட போயெல்லாம் என் ஆத்தா பரிதவிச்சு போயிடுவா. என் வயிற்று பசியை போக்குறதுக்காக மத்தவங்க உடல் பசியை தணிக்கிறதுக்கு என் ஆத்தா முடிவு பண்ணா. என் குழந்தையோட சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்காக தன் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாரான என் ஆத்தா வாயாலேயே என்ன தன்னோட பிள்ளை இல்லைன்னு சொல்ல வச்சா என் ஆத்தாவோட சித்தி. நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைக்கணும்னா
நீ பெத்த புள்ள 3 வேளை சோறு சாப்பிட்டு சுகமா வாழணும்னா இனிமே அவனை நீ பெத்த புள்ளன்னு சொல்லக்கூடாது. அவனை உன்னை அம்மான்னு கூப்பிடக்கூடாது. என்ன புரியுதா? இனிமே என்ன ஆத்தான்னு கூப்பிடாதப்பா. அத்தா அழாத அத்தா, நீ சொல்றபடி கேக்குற ஆத்தா. இனிமே நான் உன்னை ஆத்தான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன் ஆத்தா. அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடுறது ஆத்தா? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல தம்பி. ஐயோ, தாலி கட்டி தவற விட்ட வாழ்க்கைய தலங்க கட்டியாவது காப்பாத்திக்க. கால்ல சலங்கையை கட்டி அரங்கேற தயாரான என் ஆத்தா. என்ன நடக்குதுன்னு புரியாத வயசு எனக்கு. நான் பசியால செத்தாலும் பரவாயில்ல, தப்பானவளுக்கு மகன் என்ன ஊர் உலகம் சொல்லிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண. ஏண்டி சிரிச்சி நாய பத்தினி வேஷமா போடுற? என்ன விட்டுடு. தெரியாம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டேன். இப்படி என் குழந்தை வளர்க்கறத விட ஏதாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்துடலாம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடு, எங்களை விட்டுடு. என் ஆத்தாவை முதல்ல வச்சு பணம் பண்ண நினைச்சேன் சித்தி. என் ஆத்தாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சா. சித்தியோட அனுமதியோட அந்த வெறி நாய் திரும்ப வந்துச்சு. எந்த தாய்க்கும் தன் மகன் முன்னாடி நடக்க கூடாத கொடுமை ஏன் முன்னாடி என் ஆத்தாவுக்கு நடந்தது. என் ஆத்தாவை காப்பாத்துற சக்தி எனக்கு இல்லாம போயிருச்சு. மானத்தோட வாழ நினைச்சேன் ஆத்தா தன் உயிரையை மாய்ச்சிக்கிட்டாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பஞ்சம் பொழைக்க வந்தா, வீடு சும்மா கிடக்குதுன்னு ஒழிச்சு கொடுத்தேன். வந்த இடத்துல மண்டையை போட்டுட்டா. ஊர் உறவு சாதி சனன்னு ஒருத்தரும் கிடையாது. அனாதை பணத்தை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சரி சரி ஊர்கொள்ளி போடுங்க. அவன் மேல பழி விழுந்துரும் நினைச்ச பண்ணையாரு என் ஆத்தாவை அனாதை பணம்னு சொல்லிட்டா. நான் கக்குனேன், கெஞ்சினேன். அவன் அனாதை இல்ல என் ஆத்தான்னு கதறினேன். ஆனா என் பேச்சு கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அது ஒண்ணு இல்ல, புள்ள மாதிரி வளர்த்துட்டா போல இருக்கு. அதான் ஆத்தா ஆத்தான்னு அழுகுறான். கடைசி வரைக்கும் என் ஆத்தாவுக்கு பிள்ளை நான் தான் சொல்ல முடியாம போயிருச்சு. அன்னைக்கு என் ஆத்தாவுக்கு வச்ச நெருப்பிலேயே என் சந்தோஷம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. பெத்தவளை ஆத்தான்னு தான் சொல்ல முடியல. செத்த பிறகு கொல்லி போடுற குடுப்பனை கூட எனக்கு கிடைக்காம போயிருச்சு. ஊரை வேடிக்கை தான் பார்த்துச்சு. என் வேதனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வாழறப்ப சந்தோஷமா இருக்க முடியாத என் ஆத்தாவை போல அனாதைங்க செத்த பிறகாவது சந்தோஷமா போகட்டும்னு தான் இறந்தவங்களுக்கு முன்னாடி நான் ஆடுறேன். எனக்கு இன்னும் யாரும் இல்லை. சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். என்னை பத்தி நான் கவலைப்பட்டதும் இல்லை, என்னை பத்தி யாரும் கவலைப்படுறதை நான் விரும்புறதும் இல்லை.
இங்க இருப்பா தம்பி தர ஆத்தா வண்டியில வரும்போது ஏதோ விவரம் பண்ணிட்டியா உன்னை அடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் ஆளுவை தேடிக்கிட்டு இருக்கா வா எங்கேயாவது போயிடலாம் முதல்ல எந்திரி சொன்னா கேளுப்பா அவங்க எல்லாம் பணக்காரவங்க அவங்க எல்லாம் நான் பழக கூடாது கட்டத்தட்டமா வெட்டி போட்டுருவாங்கப்பா தம்பி தர இது பாரு, அச்சாணிக்கு பதிலா இந்த 10 விரலையும் கொடுத்து ஆத்தாளையும் குழந்தையும் காப்பாத்திருக்கேன். இந்த தம்பி தோற மேல கையை வைக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னு போய் கேட்டு வரேன். என்னவோ என்ன ஊர் பூரா தேடுங்களாமே. ஏண்டா உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா ஆத்தா போற வண்டியை கவுத்து விட்டுருப்ப. கட்டிக்க ஒன்றைய கோமண துணிக்கு வக்கு இல்ல, உனக்கு இவ்வளவு கொடுப்பா? சரிதான். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் வளர்த்து விட்டுருக்கீங்க. ஆனா வளர்த்தார ஒரு விஷயம், நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த ஒன்றை நான் கோவணும் அதை இறுக்கி கட்டினா கோடி துணியை கட்டிட்டு நீங்க பாடையில தான் போனோம். அதுக்கு நான் தான் ஆடணும். எப்படி வசதி? திமிர் எடுத்து போய் தெனாவட்டா பேசி நிக்கிறான், வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? அடிக்கிறான் அவனை. நல்லதானே செஞ்சாரு, அவரை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே, சொல்லுங்க அண்ணி. நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவருக்கு எது நியாயம் படுத்தோ அதைத்தான் செய்வார். அப்புறம் விடுங்கடா, அவன் இடம் இங்க விழுந்து தொலைய போகுது. அப்புறம் ஊர்ல சாவு காடுறது ஆள் இல்லாம போயிடும். இல்ல இனிமேலாவது ஒழுக்கமாறு போடா போடா. தம்பி துள்ளாத, திருப்பி அடிச்ச தாங்க மாட்டேன். போ போ போ. என்னடி இது? கொலுசு சத்தம் எனக்கு பிடிக்கல. எப்பவுமே காலையில இருந்து கொலுசை கட்ட மாட்டேன், இப்ப திடீர்னு பிடிக்கலன்னு சொல்றியே, எனக்கு புரியல. தம்பி துரைக்கு பிடிக்காதது எதுவுமே இனிமே எனக்கும் பிடிக்காது. நீ போற பாதை என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா முடிவுதான் என்னன்னு எனக்கு தெரியல. நான் முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு.
ஊருக்கெல்லாம் குறி சொல்ற ஜோசியக்கார பொண்ணு இங்க என்ன பண்ணுது? எனக்கு குறி சொல்ல வந்தியா? என் தலையெழுத்து என்னன்னு எனக்கு தெரியும். போ, வீட்டுக்கு போ. ஒரு வார்த்தை, குழந்தை பெத்துக்கு போன அந்த தாய உயிரை கொடுத்து காப்பாத்தினது நீதான்ங்கிற உண்மையை சொல்லியிருந்தா இந்த கஷ்டம் இல்ல. சாமி பேரை சொல்லி சம்பாதிக்கிற உன் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லி என்ன காப்பாத்திக்க எனக்கு இஷ்டம் இல்லை. காயத்துக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன், போட்டுக்க. அண்ணன் ஆளை வச்சு அடிப்பாரா? தங்கச்சி காயத்துக்கு மருந்து போட வருமா? இது என்ன இந்த நிறுத்து. இந்த கைக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏயா அத்தனை பேர் உன்னை சுத்தி நின்று அடிச்சாங்களே, உன்னால ஒரு அடி கூட திருப்பி அடிக்க முடியலையா? அப்படிதான் வச்சுக்க. ரொம்ப குழப்பமா இருக்கும். இத பாரு, இத்தனை நாள நான் ஒரு அனாதை, எனக்காக கவலைப்படுறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அந்த அடி வாங்கி கீழே விழுந்தேன் பாரு, அப்ப எனக்காக ஒரு ஜோடி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. எங்க ஆத்தாக்கு அப்புறம் எனக்காக எழுது நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் போல இருந்தது. அந்த சந்தோஷத்துலதான் அடி வாங்கினேன். தெய்வம்னு மதிச்சு நிறைய பேர் எனக்கு காணிக்க கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன ஒரு பொண்ணா நினைச்சி அதுக்கு நான் உனக்கு காணிக்க தரணும் என் மனச. இத பாரு, நீ யாருன்னு சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. பிறந்த குழந்தைக்கு திருடர் வச்சு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ற பொண்ணு நீ. நான் செத்த பணத்துக்கு சந்தோஷமா ஆடுறவன். நீ ஆரம்போ, நான் முடிவு. வேண்டாம். ஆனா உன் முடிவுல தான் என் ஆரம்பமே இருக்கு. என்ன தம்பிதுரை, நான் வேற எந்த சுகத்துக்கும் ஆசைப்படல. நீ என் கழுத்துல தாலி கட்டுற, சொடுக்கு போடுற அந்த ஒரு நிமிஷம் உன் கூட வாழ்ந்தா போதும். நான் வேற எதுவும் கேட்கல. இத பாரு, நான் வரும்போது பொட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப அழிக்கிறேன். இனிமே என் நெத்தியில பொட்டுன்னு ஒண்ணு இருந்தா அது நீ வச்சதாதான் இருக்கும். அப்படி இல்லனா நாளைக்கு என் வீட்டுக்கு வா, என் பொண்ணு அங்க இருக்கும். அதுக்கும் சேர்த்து நீ சந்தோஷமா ஆடிட்டு போ.